எவ்வளோ பெரிய கண்டமேனு கண்டமன் பிடித்தல எனக்கு 20 வச்சு எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி கண்டமன் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டமனை பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியது. எவன்டா இவ்வளோ பெரிய பழத்தை தோண்டி வச்சுவேன். காட்டு மணியை வேண்டுதான் அந்த கண்ட மீன் எனக்கு தான். காட்டு மணியா அந்த கண்ட மீனை நீ எப்படி பிடிக்குன்னு பார்த்துக்கின்னு இருந்தா. அதனால தான் நான் பிளான் பண்ணி இந்த கண்ட மீனை தூக்கிட்டேன். டே புளி நண்பா, அங்கே என்னடா யாரு கூட டூயட் பண்ணிட்டு இச்சிக்கிறோட ஓரம்படி வாடி என் நண்பா ஆம்பத்தில் மாட்டீங்கன்னா இப்போ வந்து என் கூட டூயட் பண்ணிட்டு போடி அந்த பக்கம். நண்பா எங்கடா இருக்க வாடா. டே நான் வந்துடும்டா, எப்படி இருந்தாலும் உன்னை வந்து காப்பாத்தினண்டா. காப்பாத்தல எனக்கு வந்து 40 வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா நண்பா. வந்துட்டுண்டா. வாடா வாடா புளி மண்டியா, நீயே மாட்டிக்கிட்டியா? அவ்வளோதான், கட்டி கூட்டிட்டு போறோம். 2 பேரும் மரத்தில் கட்டி என்ன பண்ற மாதிரி. அட பாவி என்னடா டே புளி மண்டியா, நீ என்ன வந்து காப்பாத்தன்னு பார்த்தா நீயே வந்து என்கிட்ட மாட்டிக்கினேடா. இப்போ என்ன பண்ணுவ? டே ராஜா திங்கராஜா எங்கடா இருக்கு? அடிச்சுக்கிறமா வாடாடே. இந்த புளி மண்டையை நானும் மாட்டிக்கிட்டேன்டா. இந்த நரிமண்டையங்கிட்ட நரிமண்டையங்களை வந்து கட்டி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம். அச்சிக்கரை வந்து காப்பாத்து. டே எவ்வளோ திமுறந்தா நரிமண்டியா எங்கள் நண்பரை பூச்சி வச்சு இப்போ என்ன பண்ணுவேன் நண்பா. வாடா செல்பேத்துக்கலாம் வாடா. டே செல்பேத்துக்கலாம் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடலாம்டா. டே எவ்வளோ திமுறந்தா என்கிட்ட டூயட் பாண்டினேன்ட்டு என்னை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தவொன்னா என்னை டீலில் விட்டுட்டு போகிறேன். உங்களை பாரு 3 பேர் என்ன பண்ணுவேன். அட பாவி மச்சி சாச்சு போட்டாலடா.